பாட்டெல்லாம் ஃப்ளூட் போர்ஷன்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டேன் அதுக்குள்ள. சரி கச்சேரி வாசியம் ஒரு 2 கச்சேரியில் நல்லா வந்துடுது, ஒரு ப்ராப்ளம் இல்லை. அவரு பரவாயில்ல எல்லா கச்சேரிக்கும் வந்துடுன்ட்டாரு. இப்படி கச்சேரிக்கு எல்லா கச்சேரிக்கும் போகும்போது அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. சரி நீ ரெக்கார்டிங்லயும் வந்துடு, ரெக்கார்டிங்க்கு நீங்க வந்துருங்க குட் குட் அப்படின்ட்டு என்னை இன்வைட் பண்ணாரு. அந்த சமயத்தில் எனக்கு ஆஃபீஸில் பிஸியாக இருந்தேன். நான் எப்படி அதை விட்டுட்டு வர்றது, லீவை போட்டு வரணும், இல்லை ஆஃபீஸில் இருக்கிறதா இல்லை இவர் கூட போய் வாசிக்கிறதான்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ல இருந்தேன் நான். சரி இருந்தா கூட மியூசிக் தானே ரொம்ப நேச்சுரலா, அதுதான் நமக்கு. இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல், ஆஃபீஸ் வேலை பார்க்கறதெல்லாம் சும்மா ஏதோ ஒரு பழப்புக்கு. அதெல்லாம் உள்ளுக்குள்ள மனசுல அந்த மியூசிக் தான் மெயினா ஓடின்னு இருந்தது. பெரிய மியூசிஷியன் சொல்லிக்க விரும்பல, ஏதோ ஒன்று ஆசை, அதை வாசிக்கணும் மைக்கு முன்னால போய். கூப்பிட்ட உடனே சரி ரெக்கார்டிங்க்கு அவருக்கு அப்போ வந்து பத்ரகாளி ஏதோ அப்படியே நடத்தி இந்த பிக்சர், அது இப்போ ஞாபகம் இல்லை எனக்கு கரெக்டாக அது என்னது. அவர் ரெக்கார்டிங்கில் போய் வாசித்தேன். எப்படி ரொம்ப பயம் எனக்கு. ஏன்னா எல்லா மியூசிஷியன்ஸும் மத்தியில் நானும், அவங்கெல்லாம் நோட்ஸ் எழுதுவாங்க, அது ரொம்ப கண்டக்ட் பண்ணும்போது 1 2 3ன்னு சொல்லி வாசிப்பாங்க. நம்ம இன்னும் தெரியாது, நம்ம அங்கே உட்காந்து வாசிக்கணுமே ரெக்கார்டிங். நான் ஏற்கனவே ஜிகா ரெக்கார்டிங் வாசிச்சிருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேற, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேற. ரொம்ப கரெக்டாக எல்லாத்தையும் கம்போஸ் பண்ணி கரெக்டாக நோட்ஸ் எழுதி கரெக்டாக எல்லாருக்கும். ஆனா என்கிட்ட ரொம்ப அன்பா பழகினாரு. எனக்கு எழுத தெரியாது நோட்ஸ் அப்படின்றனால என்கிட்ட எனக்கு சொல்லி கொடுத்து பர்சனலா கூப்பிட்டு இப்படி இப்படி வாசி, அப்படி இப்படி வாசி, பரவாயில்ல அப்படின்னு. அதனால எனக்கு தைரியத்தில் நான் வாசிச்சேன். அது நல்லபடியாக போச்சு. அன்னிலேருந்தே நிறைய நிறைய பிக்சர்ஸ் அவருக்கு ஒர்க் பண்ணியிருந்தார். அப்போ காற்றினில் கீதம் என்ற பிக்சர் ரொம்ப அப்போ அடுத்த பிக்சர் அது. அதுல ஃபுல்லா நானே ஒர்க் பண்ணேன். வெரி குட். தனி ஃப்ளூட்டிஸ்டா நான் ஒரு ஃப்ளூட் தான் யூஸ் பண்ணுவார் யூஸ்வலா. எப்பாவது ஒரு வாட்டி தான் டபுள் ஃப்ளூட் யூஸ் பண்ணுவார். அந்த எல்லா சாங்ஸ்லயும் வாசிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அது ரொம்ப பெரிய வாய்ப்பு எனக்கு. புத்தம் புது காலை அந்த பாட்டுக்கு ஏதோ ஒரு புத்தம் புது காலையில நானும் வாசிச்சேன் அந்த பாட்டை. அதுல ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது. அது ஜெமினி ஸ்டுடியோல ரெக்கார்ட் பண்ணாங்க அந்த பாட்டு. சரி. அந்த நான் முன்னையே சொன்னேனே உலக இசை கான்செப்ட் ஆஃப் குளோபல் மியூசிக், அந்த விஷயத்தை சம்பந்தப்பட்டது இது. ஹாலண்ட்ல இருந்து ஒரு அம்மா வந்திருந்தாங்க, ஒரு லேடி. ஹாலண்ட் அவங்க வந்து ரொம்ப பெரிய இசை கலைஞருங்க. பாக் மியூசிக், பித்தோவன் மியூசிக் மனப்பாடமா வாசிப்பாங்க அவங்க ஃப்ளூட்ல, அதாவது வெஸ்டர்ன் ஃப்ளூட்ல. கிரேட். அவங்க வந்து அவங்களும் இளையராஜா, அவங்க எப்படி எதுனாக்கா எனக்கு நான் அவங்க கிட்ட போய் கத்துக்கணும்னு இளையராஜாவுக்கு ஆசை. ஓஹோ. அவர் வீட்டிலே அவங்கள வர சொல்லி என்னையும் வர சொல்லி ரூம்ல உட்கார வச்சு எனக்கு என்ன எப்படியாவது ஒரு நல்ல மியூசிஷியன் ஆக்கிடணும்னு அவருக்கு ஒரு ஆசை இருந்தது. அப்போ கிரேட். அவர்கிட்ட அந்த அம்மா கிட்ட கத்துக்கிறதுன்றது பெரிய பாக்கியம். நான் எங்க லண்டனுக்கு போறது, ஹாலண்டுக்கு போறது, அவங்க இங்க வராங்கன்னாக்கா இது வந்து நம்பக்கூடியதா இல்லை. சரின்னு விறுவிறுன்னு ஒரு ஃப்ளூட்டை ஒன்று வாங்கி, இந்த வெஸ்டர்ன் ஃப்ளூட் யாருக்கிட்டயோ அவங்க முன்னால உட்காந்து அவங்க நோட்ஸ், அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு டீச்சர். அவங்க கராத்தே கத்துக்கிற மாதிரி கராத்தே எப்படி பழகுவாங்களோ எந்த ஃபோர்ஸ்ல, அந்த ஃபோர்ஸ்ல நின்றுன்னு நீ ஃப்ளூட் வாசிக்கணும்னுவாங்க. ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் நடக்கிற காரியமா என்னால அதெல்லாம். ஏதோ அவங்க சொல்றத மட்டும் வாசிப்பேன். ஏதோ ஒன்று சில டெக்னிக்ஸ் எல்லாம் அவங்க சொல்லி கொடுப்பாங்க, வாசிப்பேன். அவங்க பேம்பு ஃப்ளூட்லாம் வாச கூட கேட்பாங்க ரொம்ப ஆசையா, ஏதோ வாசிக்கிறாங்க பையன் ஓகே அப்படின்னு. அவங்களுக்கு அவ்வளோ வெஸ்டர்ன் மியூசிக்ல அவங்க தருவாங்க. அவங்க கிட்ட சில இதெல்லாம் மெதுவாக கத்துக்கினேன், ஏதோ அரைக்குறையா கத்துக்கினேன். அவங்களும் நானும் சேர்ந்து வாசிச்சது தான் இந்த ஒரு புத்தம் புது காலையில் அவங்க ஜெமினி ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் பண்ணது. அவங்க நிறைய இவங்க ரெக்கார்டிங்கில் வாசிச்சிருக்காங்க, அவங்களோட நானும் வாசிச்சிருக்கேன். ரீ ரெக்கார்டிங் அது இதுன்னு அவங்களுக்கெல்லாம் நோட்ஸ் எழுதி கொடுத்துடணும். ஆமாம், அது டேக் அவ்வளோதான். அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. ஃப்ளூட்டை எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க, நோட்ஸ் வந்து இது மேலே இருக்கும், டேக் ஆனதும் எடுத்து வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். பெரிய ஆச்சரியம் இது எனக்கு. நான் 10 தடவை பிராக்டிஸ் பண்ணின்னு போய் வாசி பார்த்துக்கணும், கரெக்டா இருக்குதா 4 பேரை கேட்டு. கோவர்தன் மாஸ்டர் இருந்தார், அவர் தான் எனக்கு ட்ரைனிங். இப்படி எல்லாம் பண்றது. அந்த அம்மா வந்து நோட்ஸ் எழுதி வச்சுதான் எல்லா வயலினிஸ்டும் எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணி தான் வாசிப்பாங்க. இவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அந்த டோனு அந்த இது கேட்கறதுக்கே ரொம்ப சுகமா கொடுத்து வைக்கணும். அது கண்டிப்பா. அது நான் வந்து அவங்க என்ன வாசிச்சாங்கன்றது வெஸ்டர்ன் ஃப்ளூட் அவங்க ராஜா சார் நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு இது நான் ட்ரை பண்றேன். அவங்கள மாதிரி என்னால வாசிக்க முடியாது. கண்டிப்பா கூட அதை எவ்வளவு தூரம் கெடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் கெடுத்துப்பாங்க. என்ன அற்புதமான பாட்டு.
புது காலை பொன்னிற வேளை. என்ன சவுண்டிங், என்ன ஒரு அற்புதமான பாட்டு, ஃபேண்டாஸ்டிக். ரொம்ப அற்புதமாக வாச்சிங்கண்ணே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அந்த வரிசையில் பார்க்கும் பொழுது அழகிய கண்ணே, அது மகேந்திரன் சார் டைரக்டர்ல, அது அவர் ரெக்கார்டர்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, அது மேக்ஸிமம் ராஜா சார் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் கேட்க வந்தேன். அது ரொம்ப எமோஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட். அது அது வாசிக்கிறது கூட கொஞ்சம் வேற மாதிரி தான். அது ஃபிங்கரிங் வந்து சாதாரண ஃப்ளூட் மாதிரி இருக்காது, கொஞ்சம் வித்தியாசம். வாட்சி காட்டுங்க அது எப்படின்னு. என்ன ஒரு அற்புதமான சவுண்ட். வாவ், ஒரு ட்ரைபல் ஃபீல் வருது எட் எ டைம். அது என்னமோ ஒரு அற்புதமான சுகம் இருக்குது அந்த டோனில். ஆக்சுவலாக இது ஒரு மேக்ஸிமம் அதில் வந்து தீம் மியூசிக்கே இதுதான், அந்த ரெக்கார்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக எங்களுக்காக வாட்சி காட்டினீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக. அழகிய கண்ணே உறவுகள் நீயே, நீ எங்கே இனி நான் அங்கே, என் சேயல்ல தாய் நீ. அழகிய கண்ணே உறவுகள் நீயே. என்ன ஒரு அற்புதமான டோன். எந்த லிங்க் பண்ணுற விதம் தான். ஒரு இசையமைப்பாளர் வந்து ஒரு கற்பனை தானே சார், கிரியேட்டிவிட்டியில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு இந்த டோனில் இங்கே ஜாயின் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்றது தான் அவர்களுடைய கிரியேட்டிவிட்டி. இந்த பிஜிஎம் கேட்கும் பொழுதே ஒரு எங்கேயும் இழுக்குது, ஒரு அற்புதமான சவுண்டு. அதில் மிங்கிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேத்தாஸ் பிட்டு கீபோர்டில் ட்ராவல், வயலன்ஸில் ட்ராவல் பண்ணும்போது அவ்வளோ சுகமாக இருந்தது. ஆமாம். இந்த தீம் ஃபுல்லா படம் ஃபுல்லா வரும். ஓ, ஆர்ஆர்லயும் இந்த ஒரு பர்టిక్యులர் மியூசிக் அந்த பிக்சரே ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. அந்த ஸ்டோரியே அப்படி, அந்த ஸ்டோரி, அந்த பிக்சரைசேஷன் ஆஃப் த இது, அந்த குழந்தைங்க எவ்வளவு இன்வால்வ்மெண்ட். ஒவ்வொரு ஒரு இசை ஜஸ்ட் ஒரு பாட்டால நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைப்போம். அந்த படம் ஃபுல்லா டிராவல் பண்ணுது. அந்த ஸ்டோரிக்கு இணைந்து அது அந்த டோன்ஸ், அந்த ஹாண்ட் பண்ற சீன்ஸ் வரும்பொழுது அவ்வளவு இம்பேக்ட் அவ்வளவு அதிகமாக இருக்கும். ஹமாம் மனதோடு மனவில் ஒரு ஸ்மால் பிரேக்கு பிறகு சந்திப்போம்.